அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்குறது புட்டு, மரவள்ளிக்கிழங்கு வச்சு புட்டு ரெடி பண்ணோம். சூப்பராக வந்துச்சு. ஷார்ட் வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. ஃபுல் வீடியோவாக லென்த்தாக நம்ம கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. நம்ம மரவள்ளிக்கிழங்கு வச்சு தேங்காய் ஜீனி வச்சு சூப்பராக ரெடி பண்ணோம். நல்லா வந்துச்சு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். 2 மரவள்ளிக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த கேரட் துருவலை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்த அந்த கிழங்கை நம்ம அது பால் அதில் வரும் இல்லையா, கிழங்குடைய பால் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் புழிஞ்சி எடுத்துடணும். இப்படி நம்ம எல்லா கிழங்கையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. எடுத்த கிழங்கு எல்லாத்துலேயும் லைட்டாக அப்படி புழிஞ்சி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதில் பால் வரும். அந்த பாலை, கிழங்குடைய பால், அது நமக்கு தேவையில்லை. அது இந்த பால் எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, வெளியில் எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த புட்டு கொல கொலன்னு ஆகிடும். அதுக்காக அந்த பால் பிழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அளந்து பார்க்கும்போது 1 கப் இருந்துச்சு அந்த துருவின கிழங்கு. இதுதான் நமக்கு அளவு. இதுலேருந்து நம்ம 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறோம். 3/4 கப்பு போதும். 1 கப் எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்க்கும்போது 3/4 கப்பு தான் எனக்கு சரியாக இருந்துச்சு. 1/4 கப் மிச்சப்பட்டுருச்சு. நல்லா அதில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இடியாப்பு மாவு போட்டு அதை கிளறி பார்க்கும்போது அப்படியே உதிரி உதிரியாக வரும். அது வரைக்கும் நம்ம போட்டு பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும். அப்போது செமையாக இருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இது போல் நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நீங்கள் இடியாப்பு மாவு போட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து கலந்துருங்க. எடுத்தோடனே அப்படியே இடியாப்பு மாவு போட்டுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இதளவு வர அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சும்மா 2 கை அளவுக்கு ஜீனி அதில் போடுறோம். நம்ம வேக வைக்கும் போதும் ஜீனி போடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நம்ம இதிலேயே போட்டு கலந்து வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு வேறு லெவலாக நமக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம டம்ளர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீக்கு யூஸ் பண்ணுற டம்ளர் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி வச்சுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவி வச்சுக்கணும். நல்லா ஒரு தேங்காய், பெரிய தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க இடியாப்பு மாவு, ஜீனி, அந்த கிழங்கு அதை கொஞ்சம் அப்படியே அள்ளி வச்சுருங்க. இடையில கொஞ்சம் ஜீனி அதிலே தூவிட்டுருக்குங்க. இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது சூப்பராக இருந்துச்சு. அந்த கலவைகளை நம்ம திரும்பவும் அதில் போடுறோம். போட்டுட்டு மேலேயும் நீங்கள் தேங்காவே அள்ளி வச்சிடணும். இது போல் நீங்கள் டம்ளர் எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிடுங்க. 1 by 1 அதே மாதிரி போட்டு நீங்கள் ஃபுல் பண்ணிக்கலாம். நான் கிண்ணம் 2லேயும் வச்சேன், டம்ளர்லேயும் வச்சுருக்கேன். இதே போல் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சாச்சு. சேர்த்து வச்சுட்டு இட்லி சட்டியில் தண்ணி வச்சு இட்லி தட்டி போட்டு நம்ம ஒரு வேக வச்சுருக்கோம். தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். தண்ணி கொதி வந்துடும். கொதி வந்த பிறகு நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு மூட போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே ஃபுல் பண்ணியாச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற சிம்பிள் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா, வீடியோக்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இட்லி சட்டியில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இந்த ஆவியில் வருது பாருங்கள். கொதி வந்த பிறகு நம்ம டம்ளர்லாம் அதில் வச்சு மூடி போட்டு மூட போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்து தட்டினீங்கன்னா சூப்பரான புட்டு ரெடி ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.